சிம்பிளா, ஈஸியா சுஜி ரசமலாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஜூஸியா, ஸ்பாஞ்சியா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, 3 டேஸ் வரைக்குமே கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாம 15 மினிட்ஸில் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 1/2 கப் ரவை எடுத்துட்டு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நீங்க 2 நிமிஷம் மட்டும் ரோஸ்ட் பண்ணா போதும். இது ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ண ரவை. இப்போ 1 கப் பால் ஊத்தணும். பால் ஊத்திட்டு, நல்ல ஒரு சாஃப்ட்டான டோ மாரி வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதுலயே 2 டேபிள் ஸ்பூன் சுகர், அதுக்கப்புறம் நெய் ஊத்திக்கலாம். சுகர் பிடிக்கலனா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். வெல்லம் கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் பால் கூட ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம். இதை வந்து லைட்டாக வடை மாதிரி நீங்கள் பண்ணணும். அதாவது தட்டணும். இது வந்து கிராக் இருக்கக்கூடாது. இப்போ எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்ம குலாப் ஜாமுன் நல்லா பண்ணுற மாதிரி தான். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா சூடான எண்ணெயில் போட்டு மீடியமில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னா இது வந்து பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஆயிலே அப்சர்வ் பண்ணாது. ஸோ இப்போ எடுத்துடலாம். ரசமலாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் திக்கான பால் 1 லிட்டர் கூட எடுக்கலாம். ஸோ இது வந்து பாயில் ஆகும்போது நம்ம கொஞ்சம் பால் பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து திக்னஸ்க்காக. நல்லா சூடான பால் ஊற்றும்போது அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிடும். ஸோ இதையும் ஊற்றலாம். கார்ன்ஃப்ளவர், கஸ்டர்ட் பவுடர் எதுவுமே இதுக்கு தேவையில்லை. பாதாம், பிஸ்தா போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து ப்ரோட்டீனுக்காக. இதையும் போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. ஃப்ளேவருக்கு வந்து கண்டிப்பாக ஏலக்காய் போடணும். இது வந்து ரொம்ப திக்காகக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து சுகர் சேர்க்க போகிறதில்ல, நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம். அப்படி இல்லைன்னா வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் போடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரை பண்ணதெல்லாம் போட்டுட்டு 2 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுறணும். மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு சாப்பிட்லாம். ஸோ நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும். அதே சமயம் மைதாலாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே செய்ய